वेट பண்ணிட்டே இருக்காப்ல சுந்தரமால் தரப்புல ஓரக்கட்டை பாரு சுந்தரமால் கால்கிலம் போடுறேன் பார்க்குற பார்த்தா தெரியும் பனைக்குளத்தோட சுதந்திர மஹால்னு சொல்லக்கூடிய அந்த பில்டிங்கோட அமைப்பு இது. நம்ம இந்தியாவோட தேசிய கொடியை வந்து அதில் வந்து டைல்ஸை வந்து பொருத்தி இப்போ வந்து அதில் வந்து அந்த சுதந்திர மஹால் பில்டிங் அமைச்சிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 இந்தியாவோட குடியரசு தினம். அந்த அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி திறப்பு விழா வச்சுருக்காங்க. அதை நம்ம பார்க்குறது உள்தோற்றம் பார்க்குறோம். நம்ம இது பார்த்தீங்கன்னா அதாவது 1960க்குலாம் முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திர மஹால்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த மாதிரி அமைப்புள்ள உள்ள ஒரு பந்தல், அதாவது ஓலைகளில் அதாவது தென்னை ஓலை பனை ஓலை அந்த மாதிரி வச்சு கட்டப்பட்ட ஒரு பந்தல் இந்த மாதிரி அமைப்பில் வந்து ஒரு காலத்தில் இருந்துச்சு. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஆலமரம் அரச மரம் அந்த மாதிரி நிறைய மரங்கள்லாம் இருந்துச்சு. அமைப்பு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். வயதானவர்கள்லாம் வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடமா, ஒரு வழிபோக்கர்கள் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடமா வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது பழைய ஞாபகத்தை வந்து நமக்கு வந்து பழைய ஞாபகத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் வந்து செலவு பண்ணி அமைச்சிருக்காங்க. கிராண்டாக இருக்குது. இப்போ பார்த்தா தெரியும் ஊரணி, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல், ரோட்டு பள்ளிவாசல், அதாவது ஊரணி பள்ளிவாசல் சொல்லுவாங்க. அந்த ஊரணி பள்ளிவாசல் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் நம்ம சுதந்திர மஹால் அமைஞ்சிருக்கு. நம்ம புகழூரணி, மேற்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய புகழூரணி. சுதந்திர மஹாலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மஹாலை பின்னால் பார்த்தீங்கன்னா ஊரணி இருக்கனால காற்று வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கு. வெயில் காலத்துக்குலாம் வந்து ரொம்ப அருமையான ஒரு இடம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாரம்பரியமிக்க அடையாளமான புதிய கட்டிட திறப்பு விழாவில் தொகுத்து வழங்க அனீஃப் கான் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நமதூரில் பனைக்குளத்தின் பாரம்பரியம் மிகு சுதந்திர மஹால் புதுப்பிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு நமது முஸ்லிம் பரிபாலன சபையின் நிர்வாகிகளை, முஸ்லிம் நிர்வாக சபையின் நிர்வாகிகளும், ஐக்கிய முஸ்லிம் சங்கத்தின் நிர்வாகிகளும், வாலிப முஸ்லிம் சங்கத்தின் நிர்வாகிகளும், நமது பனைக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் மற்றும் நமது சுற்றுவட்டார கிராமம் பொன்குளம், தாமரை ஊரணி, சோகைவளப்பூர், புதுக்குடியிருப்பு, கிருஷ்ணாபுரம், அண்ணா நகர் ஆகிய ஊர்களின் நிர்வாகிகளும் தலைமையேற்றுக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் முதலாவதாக ஜனாப் சையத் அலி அவர்கள் பிரார்த்தனை.
السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. நம் அனைவர்களையும் வந்தவர்களை வரவேற்கும் முகமாக வரவேற்புரை அண்ணன் முகமது இக்பால் அவர்கள் வரவேற்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை முன்வைத்தவனாக நான் ஆரம்பம் செய்கின்றேன். சீரோடும் சிறப்போடும் நல் சிந்தனையின் நினைவோடு ஊரும் உறவும் ஒன்று கூட புகழ் ஊரணி தென்றல் கவிபாட சென்ற நினைவை நினைக்கச் செய்ய மலர்ந்த நினைவை மறவாதிருக்க மாணவியின் போதனையை மனதில் ஏற்றி மக்களுக்கு சேவையாற்றும் சுதந்திர மகால் நண்பர் கூட்டம் மனமகிழ்ந்து ஒன்று கூடி மாணவியின் நல்வழியை நாடி கூடி மகிழும் நாளிது குவளையம் போற்றும் பேரிது. என் தாய்நாட்டு சுதந்திரம் நம் முன்னோர்கள் சிந்திய உதிரம். தியாகச் செம்மல் பெருங்கூட்டம் இஸ்லாம் தான் எங்கள் வழிநாட்டம். குடியரசு கண்டோம், பன்முகம் கொண்டோம், தேசிய கொடி ஏற்றும் இந்நாளில் எம் சுதந்திர மகால் திறந்து மனமகிழ்கின்றோம். இங்கு வந்திருக்கக்கூடிய நமது ஊரை சார்ந்த பெரியோர்களே, நமது சுற்றுவட்டார கிராமத்தை சார்ந்த சான்றோர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்துள்ள பனைக்குளம் முஸ்லிம் பரிபாலன சபையின் நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் பனைக்குளம் முஸ்லிம் நிர்வாக சபை நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஐக்கிய முஸ்லிம் சங்க நிர்வாகிகள், வாலிப முஸ்லிம் சங்க நிர்வாகிகள் அனைவரையும் உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வருக வருக என இந்த சுதந்திர மகால் நண்பர்கள் சார்பாக வரவேற்கின்றேன். முன்னாள் அமைச்சர் ஜனாப் அன்வராஜா அவர்களையும், கவிதா கதிரேசன் மாவட்ட கவுன்சிலர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் சுப்புலட்சுமி ஜீவானந்தம் அவர்களையும், ஊராட்சி மன்ற தலைவி பௌசியா பேகம் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இதற்கு முன்பு கிராத் ஓதிய தம்பி சையத் தமீம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சியிலே நமது ஊரை சார்ந்த பணி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் நமது ஊரை சார்ந்த விளையாட்டு வீரர்கள் அவர்களையும் இன்முகத்தோடு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் நமது ஊரை சார்ந்த ஆழிம் பெருமக்கள், மேலும் பனைக்குளம் பொதுமக்கள், இளைஞர்கள், பெரியோர்கள் மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் உங்கள் அனைவர்களையும் இந்த நேரத்திலே வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒளி அமைத்து தந்துள்ள நேஷனல் சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும் மற்றும் இந்த சுதந்திர மகாலுக்கு பெயிண்ட் வழங்கி உதவிய யூசுப் பாஷா அவர்களுக்கும், மேலும் பரிசு பொருள் வழங்கிய பாத்திரக்கடை நிறுவனத்தார்களுக்கும்
இந்த கட்டிடத்தை கட்டி எழுப்பிய அண்ணன் நாகநாதன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வரவேற்புரையாற்றிய அண்ணன் முகமது இக்பால் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். போர்டு அளிக்கிறேன். எடுக்கிறேங்க சார் சார் அப்படியே பாருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க ஓகே சார் أشهد أن لا إله إلا الله. முதலாவதாக ஹாஜி முகமது அய்யூப் அவர்கள். இவர்கள் கல்வித்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். அடுத்தபடியாக ஜனாப் முகமது ஹுசேன் அவர்கள். இவர்கள் தொலைத்தொடர்பு துறையிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். இவர்களுக்கு வாலிப முஸ்லிம் சங்க தலைவர் அவர்கள் கௌரவிப்பார்கள். என்ன கிட்டுவாங்க நீங்க அடுத்தபடியாக ஹாஜி ரஷீத் அலி இன்ஜினியர் அவர்கள். அவர்கள் வீட்டு வசதி துறை பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். இவர்களுக்கு நமது ராமநாதபுரம் பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் அண்ணன் அன்வராஜா அவர்கள் கௌரவிப்பார்கள். இங்கே பாருங்க. கிரினா இங்கிட்டு வாங்க கிரினா இந்த டிஸ்டர்ப் பண்ணாம வெளியே வாங்க. அண்ணா இங்கிட்டு வந்துருங்க வாங்கண்ணா வாங்கண்ணா வேறு அடுத்தபடியாக ஜனாப் அமீர் ஹசன் அவர்கள். இவர்கள் அணுமின் நிலையம் அந்த துறையிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். இவர்களுக்கு நமது மாவட்ட கவுன்சிலர் கவிதா கதிரேசன் அவர்கள் கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக ஜனாப் அன்வர் அலி அவர்கள் வக்ஃபாரி துறையிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். இவர்களுக்கு நமது மண்டபோண்டிய சேர்மன் அண்ணன் ஜீவானந்தம் அவர்கள் கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக ஹாஜி முகமது ஆபுதீன் அவர்கள். இவர்கள் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். இவர்களுக்கு நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் கௌரவிப்பார்கள். இன்னொன்று வாங்க. இன்னொரு புடுகானுங்க போ போ. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பல நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்றிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், தினசரி ஒரு வாரத்துக்கு 2 முறை கூட டிவியில் வந்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். எல்லா நிகழ்ச்சிகளையும் விட இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது மிகப்பெரிய பூரிப்பையும் மகிழ்ச்சியையும் எனக்கு அளிக்கிறது. மிகுந்த வருத்தமாக இருந்தது. சுதந்திர மகால் என்ற ஒரு இடம் இருந்தது.
அது இல்லாமல் போய்விட்டது. அது இனிமேல் வருமா, உருவாகுமா என்ற கேள்விகள் எல்லாம் இருந்தன. ஏனென்றால் எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை அங்கிருந்தான் துவங்கியது. இந்த சுதந்திர மகாலில் உட்காராதவர்களே இந்த படைப்புலத்திலும் இருந்திருக்க மாட்டார்கள். நம்முடைய கிராமத்திற்கு வருகின்ற விருந்தினர்களும் அங்கு அமர்ந்திருந்துதான் போவார்கள். அந்த சுதந்திர மகாலை புதுப்பித்து புதிதாக இப்போது இங்கு குடியரசு தினம் என்று உருவாக்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் சிறப்புக்குரியது. 1947 சுதந்திரம் அடைந்தாலும் இந்த நாடு குடியரசாக பிரகடனப்படுத்தப்பட்டது 1950 ஜனவரி 26 தான். சுதந்திரம் நாம் பெற்றோம். அது 47 ஆகஸ்ட் 15. 47 ஆகஸ்ட் 15 2.5 ஆண்டுகளுக்கு மேல் இந்த நாட்டை எப்படி ஆள வேண்டும், என்னென்ன சட்டங்கள் வேண்டும், என்னென்ன அரசியல் சாசனங்கள் வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் அவைகளெல்லாம் ஆலோசித்து அரசியல் சாசனங்கள் வகுக்கப்பட்டன. அந்த அரசியல் சாசனங்கள் வகுக்கப்பட்டு குடியரசாக இந்த நாடு பிரகடனப்படுத்தப்பட்டதுதான் ஜனவரி 26, 1950. அப்போது பேசுகிற போது அம்பேத்கர் அவர்கள் கடைசியாக நாடாளுமன்றத்தில் சொன்னார், இன்றோடு குடியாட்சி ஒழிந்தது, குடியாட்சி பிறந்தது என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். முடியாட்சி என்றால் என்ன, குடியாட்சி என்றால் என்னென்றால் எல்லா அதிகாரமும் மன்னனிடம் இருப்பது முடியாட்சி. மன்னன் தான் அரசன், மன்னன் தான் நீதிபதி, மன்னன் தான் நிர்வாகம் செய்வான், மன்னன் தான் செய்திகளை மக்களுக்கு சொல்லுவான். எல்லாம் அவன் பொறுப்பில் இருக்கும். இதுதான் முடியாட்சி என்பது, மன்னராட்சி என்பது. மக்களாட்சியில் இந்த 4 வகைகளாக பிரிக்கப்பட்டது. ஒன்று நாடாளுமன்றம். அந்த நாடாளுமன்றம் செயல்படுவதற்கான அரசியல் சாசனம். அந்த அரசியல் சாசனம் சரியாக செயல்படுகிறதா அல்லது பிறந்து விடுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு நீதிமன்றம். இந்த அரசியல் சாசனம் சரியாக செயல்படுவதா என்பதை செயல்படுத்துவதற்கு நிர்வாகம், ஐஏஎஸ் அதிகாரிகள், நிர்வாகிகள், நிர்வாகம். இவர்கள் எல்லாம் சரியாக இருக்கிறார்களா, எங்காவது தவறு நடக்கிறதா என்பதை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு பத்திரிகை துறை. இந்த 4 துறைகளும் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தூண்கள் என்று சொல்கிறார். இது ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஆனால் எல்லாவற்றிலும் உயர்ந்தது நாடாளுமன்றம் தான். இதுதான் இந்திய அரசமைப்பு. பற்றி சிறப்புரையாற்றிய நமது மண்ணின் மைந்தரும் ராமநாதபுரம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய மாமா அனுவராஜ் அவர்களுக்கு நன்றியினை செலத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த சுதந்திர மாடு பற்றி நமது மாவட்ட கவுன்சிலர் அக்கா கவிதா கதிரேசன் அவர்கள் 2 நிமிடம் வாழ்த்து வருவார். அனைவருக்கும் வணக்கம். தேன்மலர் மணப்பது தென்றலினால், தெளிதமிழ் மணப்பது கவிதையினால், வான்மலை சிறப்பது குளிர் காற்றால், வளர் நிலா சிறப்பது கதிரொளியால், இவ்விழா சிறப்பது உங்கள் அனைவரது வருகையால். உங்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலத்தின் அருமை கருதி நான் எனது உரையை 2 நிமிடங்களில் முடித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒவ்வொருவராக தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் பெயர் தெரியாது. அப்படி கூறும் பொழுது சிலரது பெயர் விடுபடலாம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று முன்பு உரையாற்றிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அன்பர் ராஜா அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியில் மாவட்ட கவுன்சிலராக நான் பொறுப்பேற்று 1 வருடங்கள் ஆனதற்கு பிறகு இப்படி ஒரு நிகழ்ச்சியில் நான் பங்கு கொள்வதற்கு இறைவன் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்றுதான் நினைக்கின்றேன். ஏனென்றால் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடக்கலாம், ஆனால் இந்த சுதந்திர மகால் திறப்பு விழாவில் எனக்கும் ஒரு அழைப்பு கொடுத்ததற்காக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த இந்திய தேசம் சுதந்திரம் பெறுவதற்காக உயர்ந்தோர் என்றும் தாழ்ந்தோர் என்றும் ஏழைகள் பணக்காரர்கள் என்ற பாகுபாடின்றி ஜாதி மத இன உணர்வின்றி அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டதால் மட்டுமே இந்த இந்திய மண் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்று அவர்களுக்குள் அனைவரும் நாம் இந்தியர்கள் என்ற அந்த மனப்பாங்கு மட்டுமே இருந்ததை தவிர வேறு எந்த வேறுபாடும் அவர்களிடம் இல்லை. நாம் சுதந்திரம் பெற வேண்டும் என்ற எண்ணமே இருந்தது. ஆண் என்றும் வேறுபாடில்லை, பெண் என்றும் வேறுபாடில்லை அவர்களுக்குள். அப்படி அனைவருடன் செயல்பட்டதால் மட்டுமே இன்று நாம் சுதந்திரமாக இங்கு இருக்கின்றோம். நான் உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அன்று எவ்வாறு நம் முன்னோர்கள் நமக்காக பாடுபட்டு உயிர் தியாகம் செய்தார்கள், எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் பொது நலமாக வாழ்ந்தார்கள், சுயநலமாக வாழவில்லை. அதே போல் நாமும் இம்மண்ணில் வாழும் வரை அவர்களுக்கு செய்கின்ற ஒரு நன்றி கடன் என்னவென்றால், நாம் அனைவரும் இந்தியர்கள், நாம் அனைவரும் உடன் பிறந்தவர்கள் என்று உறுதிமொழி கூறுகின்றோமே, அந்த உறுதிமொழிக்கேற்ப நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். அதுதான் இந்த சுதந்திர நாட்டிற்கு, அந்த சுதந்திர தியாகிகளுக்கு நாம் செய்ய வேண்டிய மிகச் பெரிய கடமை என்று கூறி எமக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய நமது மாவட்ட கவுன்சிலர் அக்கா கவிதா கதிரேசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த சுதந்திர மகாலின் சாவி ஒப்படைப்பு நமது முஸ்லிம் பரிபாலன சபையிடமும் ஐக்கிய முஸ்லிம் சங்கத்திடமும் இந்த சுதந்திர மகாலின் சாவி ஒப்படைத்து அனைத்து மக்களின் பயன்பாட்டிற்காகவும் அர்ப்பணிக்கப்படுகிறது. அனைத்து பணிக்குழு மக்களின் பயன்பாட்டிற்காகவும் இந்த சுதந்திர மகால் அர்ப்பணிக்கப்படுகிறது. இதன் சாவி ஒப்படைப்பு நமது முஸ்லிம் பரிபாலன சபையிடமும் ஐக்கிய முஸ்லிம் சங்கத்தினரிடமும் இந்த சுதந்திர மகாலின் நண்பர் குழுக்கள் ஒப்படைப்பார்கள். இங்க போட்டோ போட்டோ இங்க பாருங்க மறுக்க மறுக்க கொடுக்கிறது ரெண்டு பேரா மறுக்க 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 எங்க பாருங்க எங்க பாருங்க. இந்த சுதந்திர மகால் நமது ஊரின் அனைத்து மக்களின் பயன்பாட்டிற்கும் அர்ப்பணிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த கட்டிடத்தை வடிவமைத்து கொடுத்த நமது கட்டிட கலைஞர்கள் மாமா நாகநாதன் அவர்களுக்கும் அண்ணன் செல்வம் அவர்களுக்கும் அண்ணன் சண்முகல்ல அவர்களும் அண்ணன் தர்மராஜ் அவர்களும் அண்ணன் பால் அவர்களும் மேடைக்கு அருகே வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அவர்களை கௌரவப்படுகிறார்கள். இறுதியாக நமது அப்பாஸ் அலி ஆலிம் அவர்கள் துஆ ஓதி இந்த விழா நிறைவு பெறும். آمين آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم زينا بزينة الإيمان وشرفنا بشرف القرآن وأكرمنا بكرامة نبينا عليه الصلاة والسلام. اللهم افتح لنا أبواب رحمتك وأبواب علمك وأبواب فهمك وأبواب عافيتك وأبواب رزقك في الدين والدنيا والآخرة، إنك على كل شيء قدير. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار.
صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه وسلم أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. வாங்க ஓகே Thank you.